தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி 215 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 62 இடங்களிலும் இதர கட்சிகள் 11 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஆளும் மகாயுதி கூட்டணி என்டிஏ கூட்டணி அங்கு மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. என்டிஏ கூட்டணி 29 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய இந்த முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் நாம் விருந்தினர்களோடும் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலிம் அல் புகாரி, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு டால்பின் ஸ்ரீதரன், நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீ ராமன் அவர்கள், அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பி டி சந்திரசேகர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அதை தாண்டி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும். அவருடைய முதற்கட்ட கருத்தை நான் பெற விரும்புகிறேன். வணக்கம் மேடம். மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறது. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம் இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலில் நான் மகாராஷ்டிரா மக்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாராஷ்டிராவில் மராட்டிய மக்களோடு பாரத தேசத்தில் உள்ள அனைத்து மாநில மக்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையில் வாழ்கிறார்கள், மக்கள் தொகையில் வாழ்கிறார்கள். அதனால் மகாராஷ்டிரா வெற்றியை நான் ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் கருத்தாக நான் பார்க்கிறேன். ஒரு பலமான மாநிலம். அந்த மாநிலத்தில் அறுதி பெறும் இதுவரைக்கும் எந்த கூட்டணியும் 200-ஐ தாண்டவில்லை. 200-ஐ தாண்டி கூட்டணி கட்சிகள் அத்தனை கூட்டணி கட்சிகளும் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்வோம் அல்லவா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி இருந்தால் அந்த மக்கள் பலன் பெறுவார்கள் என்பதை மகாராஷ்டிரா மக்கள் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்களும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசின் திட்டங்களும், குறிப்பாக ஒரு 72 லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக ஆக்குகின்ற ஒரு திட்டம் அங்கே மிக வலுப்பெற்றிருக்கிறது. இலவச திட்டமாக இருந்தாலும் அது தற்காலிக திட்டமாக இல்லாமல் வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும் என்பதை மகாராஷ்டிரா மறுபடியும் நிரூபித்திருக்கிறது. காங்கிரஸை சார்ந்தவர்கள் குஜராத் வேணுமா, மகாராஷ்டிரா வேணுமா, மராட்டி வேணுமா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பாரத பிரதமரை ஒட்டுமொத்த பாரதத்தின் தலைவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், குஜராத்தின் தலைவராக மட்டும் பார்க்கவில்லை என்று மராட்டிய மக்களும், குறிப்பாக தமிழர்கள் முதற்கொண்டு அத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே வாழ்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் கருத்தாக நான் பார்க்கிறேன். ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் எங்கே எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் அங்கே என்டிஏ கூட்டணி தோல்வி என்று சொல்வதை விட அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நாங்கள் வாக்கு சதவீதத்தையும் எண்ணிக்கையின் சதவீதத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே வெற்றிதான் கிடைத்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே போல யூபி போன்ற இடங்களில் இடைத்தேர்தலில் 9-இல் 7 இடங்களை அவர் என்டிஏ பெற்றிருக்கிறது. அதற்கும் நான் இப்பொழுது யூபி கூட பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தான் என்பதை நிரூபித்திருக்கிறது. அதே மாதிரி பிரியங்கா காந்தியின் வெற்றியை நான் இண்டி கூட்டணியின் முடிவாக பார்க்கிறேன், தோல்வியாக பார்க்கிறேன். ஏனென்றால் பினராயி விஜயன் அவர்களை மதசார்பற்ற கட்சி என்று காங்கிரஸை சொல்ல முடியாது. ஜமாத் இ இஸ்லாம் என்ற பிரிவினைவாத அமைப்பு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று பாஜக சொல்லவில்லை, பினராயி சொன்னார். அதனால் பிரியங்கா காந்தியின் வெற்றியை இண்டி கூட்டணியின் தோல்வியாக நான் பார்க்கிறேன். மகாராஷ்டிராவில் தேர்தல் நேரம் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பின்னதாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். கேரளாவின் வயநாடு தொகுதியில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதியானது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் சத்யன் மொகேரி மற்றும் பாஜக வேட்பாளர் நவ்யா விட கூடுதலான வாக்குகளை பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தற்போது பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட அதிக வாக்குகளை பிரியங்கா பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மக்களவை இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஒன்று கேரளாவினுடைய வயநாடு, இன்னொன்று மகாராஷ்டிராவினுடைய நந்தேட் தொகுதி. அந்த வகையில் மிக அதிகமாக கவனம் பெற்ற தொகுதியாக வயநாடு இருந்தது.
அந்த அடிப்படையில் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி வயநாடு மக்களவை தேர்தலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3,04,920 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தோல்வியா நான் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றியை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா 3,04,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அது மக்கள் தீர்ப்பு இல்லையா? அதைத்தான் சொல்றேன். ஏன் இங்கே இருந்து வயநாடை தேடி சென்றார்கள்? ஏறக்குறைய 40% வேற்று மதத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போனாங்க. அதே போல பினராயி விஜயன் சொன்னதே போல அங்கே உள்ள பிரிவினைவாத மத அமைப்புகள் அவர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களை நான் செக்குலர் பார்ட்டி என்று சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆக அவர்கள் வெற்றி இப்படிப்பட்ட பெற்ற வெற்றியாக இருக்கிறது. அதனால் இந்த வெற்றியை உண்மையான வெற்றி என்று சொல்வதை விட இண்டி கூட்டணியின் தோல்வி என்று தான் சொல்வேன். இது பிரியங்கா காந்தியின் வெற்றி என்று சொல்லலாம், ஆனா அது இண்டி கூட்டணியின் தோல்வி. அப்படி இருக்கும் பொழுது அகில பாரத அளவில் அவங்க என்ன இம்பாக்டையும் அவங்க கிரியேட் செய்ய முடியாது என்பது எனது கருத்து. அதே மாதிரி ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் என்று தான் சொல்லணும். அங்கே ஏமாற்றி விட்டு இன்னொரு தொகுதியில் வந்து போனார். இன்னொன்று, மக்கள் பிரதிநிதித்துவ சபையில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் என்றால் அது வாரிசு அரசியல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் பின்பு பார்க்கத்தான் போகிறார்கள் என்பது எனது கருத்து. நீங்க மகாராஷ்டிராவை பற்றி குறிப்பிட்டீங்க. மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதே ரொம்ப தாமதமா அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் பெண்களுக்கான அந்த 1,500 ரூபாய் நிதியுதவி அது இப்போ தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் 2,100 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றது. அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் கூடுதலாக வாக்குச்சாவடிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல வாக்குச்சாவடிகள் அமைத்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டாமா? இல்ல, ஏன்? அதாவது இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்ப நான் தென்சென்னை போன்ற இடங்களை நாங்களே உணர்ந்தோம். அடுக்குமாடி இடங்களில் ஒரு கிராமத்து அளவுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே 1000 குடும்பங்கள் 1000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தது எப்படி என்று தவறு என்று சொல்ல முடியும்? அதிகமான மக்கள் வாக்களிப்பதற்கான உதவியை செய்கிறார்கள் என்பதைத்தானே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அங்க மக்கள் அதிக சதவீதத்தில் வாக்களித்தார்கள். அதனால் தான் ஃபட்னவிஸ் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த அதிக வாக்கு சதவீதம் ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சிக்கு ஆதரவான வாக்கு சதவீதம் என்று சொன்னார்கள். ஆக மக்கள் அதிக சதவீதத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு தேர்தல் கமிஷன் பயணித்திருக்கிறது. அது இது முன்னுதாரணமாக இருக்கலாம். இனிமே எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட வாக்குச்சாவடிகள் வரலாம். ஆக ஒரு ரிஃபைன்மெண்ட் வரக்கூடாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடாது என்று எப்படி நாம சொல்ல முடியும்? அதனால வெற்றி பெறவில்லை என்றால் காங்கிரசும் அதன் கூட்டணிக்காரர்கள் எதையாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள் என்பது மறுபடியும் நிரூபணமாகியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிக்க நன்றி திருமிகு தமிழிசை. இணைப்பில் வந்து உங்களுடைய தேர்தல் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தற்போது திரு ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். हमारी सरकार ने किया, इसलिए वोटिंग परसेंटेज भी बढ़ गया है. बाकी भी हमारे लाडले बहनों का वोटिंग, लाडले भाइयों का भी वोटिंग, सभी लोगों ने परसेंटेज वोटिंग बढ़ा दी. और इसीलिए मैं इतना ही कहूँगा कि देखिए, केंद्र और राज्य सरकार मिलकर जब काम करता है तो ऐसे प्रकार के काम होते, डेवलपमेंट होती है और उसी का नतीजा जो है हम देख रहे हैं कि यहाँ पर हर एक काम में हमें राज्य को केंद्र सरकार ने भी मदद की है. और निश्चित रूप से मोदी जी ने भी हमेशा सहयोग रखा है, मार्गदर्शन रखा है. और इसलिए ये जीत जो है हमारी बहुत ऐतिहासिक हिस्टोरिकल. सर, आखिरी सवाल, आगे की रणनीति कैसे रहेगी? कोई ஆளும் மகாயுதி கூட்டணி மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அடுத்த முதல்வர் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்று தற்போது ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நான் திரு புகாரியிடம் கேட்க விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது ஆட்சிக்கு, சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்கிற பெருமிதத்தை ஏக்நாத் ஷிண்டே வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஜனநாயகத்தின் தோல்வியாக இந்த வெற்றியை பார்க்கிறேன்.
எப்படி வந்து மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் வயநாட்டுக்கு சொன்னாங்களோ அது வந்து இப்போ அது வந்து மேபி கடுப்பில் கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி வந்து சிம்பிளாக, ஏன்னா எந்த ஆட்சியதிகாரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு நபரை பார்த்து, ரெண்டாவது எவ்வளோ வன்மமான வார்த்தைகள், கண்டிக்கத்தக்க வார்த்தைகள், நீங்களே குறுக்கிட்டு கண்டிப்பீங்கன்னு நினச்சேன். இஸ்லாமிய அமைப்புகள், வேற்று மதத்தினர், எவ்வளோ அதனால அவ்வளோ ஒரு இல்லை, அவங்களும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு போயிடுவாங்க, தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. அதனால மேபி இன்டரப்ட் பண்ண வேணாம்னு நான் விட்டுட்டேன். ஆனால் அவ்வளோ ஒரு இஸ்லாமியர்களின் மீது அவர் யூஸ்வலாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்மம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனவே அவங்க அந்த மாதிரி அந்த தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அப்படியும் ஒரு தேர்தல் முறையாக ஏற்கனவே ஹரியானாவோடு சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தலை சும்மா எந்த நியாயமான காரணங்களும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவாக இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அது எப்படி மகாராஷ்டிராலேனா ஏக்நாத் ஷிண்டேவுடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். அஜித் பவாருடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். ஆனா தேர்தல் முடிவு அந்த மாதிரி அதுதான் வர்றேன். ஏன் அப்போ அந்த தேர்தலை தள்ளி போட்டாங்க? ஹரியானாவோட நடந்திருக்க வேண்டிய தேர்தலை எதற்காக தள்ளி போட்டார்கள்? கேன் தி கிவ் ஒன் குட் ரீசன் எதற்காக தள்ளி போட்டாங்க? அதான் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் சொன்னார், மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்கன்னார். தேர்தல் ஆணையம் வந்து சொன்னாங்க மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்க. கடுமையான வெயில் நடக்கும் பொழுதும் மழை இருக்கும் பொழுதும் தேர்தலை வந்து தள்ளி போட்டதற்கான வரலாறு வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு இன்னும் முன்னால போனோம்னு சொன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை மாற்றதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கோம். அதை விட்டுருவோம். இந்த தேர்தல் காலத்தை தள்ளி வைத்தது மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுக்கும் ஜார்க்கண்டுக்குமே ஒரு சின்ன உதாரணத்தை என்னால் தர முடியும். ஜார்க்கண்ட்லயும் இதே மாதிரி வந்து அவர் பெண்களுக்கான 1000 ரூபாய் ஸ்கீமை வந்து சொன்னார். அதுவும் பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முறையாக நடக்க வேண்டிய நாளில் நேரத்தில் தேர்தல் அங்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு பின்னால் நடக்கிறது. ஆனா இங்க லோக்சபா தேர்தலினுடைய முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மகாராஷ்டிராங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய தொழிலில் வந்து மிக முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தில் நம்முடைய பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதனால் இதை எப்படி நம்ம வெற்றி கொள்ள போறோம் இந்த மாநிலத்தை? காங்கிரஸ் முன்வைத்த வாக்குறுதிகள்ல நீங்க அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கட்டும், காங்கிரஸ் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை அங்க மேற்கொண்டது. குறிப்பா சொல்லணும்னா மகா விகாஸ் அகாடி கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டது. ஒரு 5 முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. 3000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை, உதவித்தொகை, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, குடும்பத்திற்கான காப்பீடு, மருத்துவ காப்பீடுன்னு ஒரு 5 முழக்கங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆளும் ஷிண்டே தலைமையிலான அரசு மீதான அதிருப்தியையும் கூட பல இடங்கள்ல குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா அந்த 1500 ரூபாயை 2100 ரூபாயாக உயர்த்தக்கூடிய அந்த உத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. 3000 என்கிற அந்த உத்தி வெற்றி பெறலன்னா அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இது உத்தியா குறுக்கு வழியா? எப்ப நீங்க அதை நிறைவேற்றுறீங்க? அந்த 4 மாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே பண்றீங்க. இது எப்ப செஞ்சு காட்டுறீங்க? சரத்பவார் இந்த தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார். டைரக்டா போய் இப்ப இன்ஃபிளேஷன் இருக்கிற டைமுக்கு யார் இந்த நிலைமையை ஏற்படுத்தினார்கள் என்பதே மக்கள் மறப்பார்கள் சரத்பவார். இந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளினது யாருங்கிறத மறந்துட்டு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல போய் கோடிக்கணக்கான பணம் விழும் பொழுது இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அப்போதே சரத்பவார் சொன்னார். அதற்கான நேரத்தை, காலத்தை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார்கள். இதுல எந்த ஆதாரத்தில் நீங்க சொல்றீங்க? முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து முடிவுகளின் அடிப்படையிலும் கூட நம்ம முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த 2 மாநில முன்னணி நிலவரங்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி, அதே நேரத்தில் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகள், உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மகாராஷ்டிரா இஸ் a stunning ரிசல்ட். ஏன்னா எக்ஸிட் போல்ல வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் வரும் அப்படிங்கிறது யாருமே வந்து கிட்டத்தட்ட கணிக்கல. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு போல்ஸ்டர் தான் 170 200, அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் லிமிட்டே 200 தான். மீதி எல்லாருமே 160 170 சொன்னது. 213 215 இது இன்னும் கூட போகலாம். ஏன்னா ரவுண்ட் கவுண்ட் ஆக அந்த வின்னிங் சைடு வந்து இன்னும் இழுத்துட்டு போகும். ஸோ இது 217 18 கூட போகலாம். ஸோ இது வந்து யாருமே வந்து இந்த அளவிற்கு ஒரு தோல்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும், உத்தவ் டாக்கரேக்கு கிடைக்கும், சரத்பவாருக்கு கிடைக்கும் என்று யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமா அவர்கள் சிந்திக்க வேண்டியது, ஏன்னா ஜாதி ரீதியாக அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? மராட்டா ஓட்டு வாங்கணும், ஓபிசி ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு வாங்கணும், அந்த ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற இதுல
கடைசியில பாத்தீங்கன்னா எந்த சமுதாய சோசியல் குரூப் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் வாக்கை பத்தி தெரியல, பட் மத்த அனைத்து சமுதாய வாக்குகளை வந்து பாஜக கூட்டணி தான் அதிக அளவுல பெற்றிருக்கு. மராட்டா ஓட், இஸ்லாமியர் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதியில தான் வித்தியாசம் இருக்கு. என்டிஏ 18, இந்தியா 17, ஒரு தொகுதியில தான் டிஃபரன்ஸ். ஆமா. அப்படின்னா இஸ்லாமியர் அதிகமா வாடுற தொகுதியில கூட அவங்க காங்கிரஸ் கூட்டணியால வெற்றி பெற முடியல.